எந்த மேரேஜ் சர்டிபிகேட்? நானும் பத்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, அந்த சர்டிபிகேட் தான் கேக்குறேன். அதெல்லாம் என்கிட்ட இல்ல. எனக்கு வேணும், ரொம்ப அர்ஜென்ட். ராமச்சந்திரா வழி விடு. வழிய விடலாம் என்னையா பண்ணுவ? ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டியா? இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? இவளதான் நான் பொண்ணு பார்க்க போனேன். அப்புறம் டேய், என்கிட்ட சொன்ன ஆளுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியுமா? நான் அப்புறம் எப்படிடா நம்பாம இருக்க முடியும்? எதிரி கூடவே இருக்க ஆள் தான். முதல்ல ஆள் யாருன்னு சொல்லு. சொல்றேன். நான் உனக்கு யாரு? யாரு? அம்மா. ஏன்? நான் உனக்கு வெறும் அம்மா மட்டும்தானா? ஃப்ரெண்டு, கைடு. என்ன பிரச்சனை? உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்திருந்தா நீ என்கிட்ட தானே முதல்ல சொல்லிருக்கணும். ஆசையா? என்ன ஆசை? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்கம்மா. உனக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாது. அப்போ உனக்கு தெரியாம தான் அவன் இங்க வந்தானா? யாரு வந்தா? நீங்க யார பத்திமா சொல்றீங்க? மனோ. மனோவா? மனோ எதுக்காக இங்க வந்தா? பின்ன பொண்ணு கேட்டு அவன் அடுத்த வீட்டுக்கா போவான், இங்க தானே வருவான். கல்யாணமா? என்னையா? மனோ அப்படி வந்து சொன்னானா? அனு, இந்த காமெடி எல்லாம் வேணாம். அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்திருந்தா அத நீ ஓப்பனா என்கிட்ட சொல்றதுக்கான சுதந்திரம் உனக்கு இருக்குல்ல? அப்ப ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? நீ எதுக்காக என்கிட்ட சொல்லலங்கிற காரணத்தை மட்டும் சொன்னா போதும். ஐயோ அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு விஷயத்த பத்தி மனோ என்கிட்ட சொன்னது கூட இல்ல. கல்யாணமா? அதுவும் மனோவையா? நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. உன்னோட பெர்மிஷன் இல்லாம அவன் இங்க வந்து என்கிட்டயே உன்ன பொண்ணு கேட்டுட்டு போறானே, அப்ப அவன் என்ன முட்டாளா? அததான் நானும் யோசிக்கிறேன். இப்படி ஒரு முட்டாளா இருக்கானே. உண்மைதான், எங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும். நாங்க பாப்போம், பேசுவோம். ஆனா அதுக்கு மேல எல்லாம் எதுவும் இல்ல. ஏமா, உனக்கு அப்படி தோணுதா? உன் பொண்ணு யாரையாவது லவ் பண்ணிட்டு அவங்களை எங்க அனுப்பி வைப்பாளா? யார எங்க வைக்கணும்னு எனக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. அப்போ மனோவை உனக்கு பிடிக்காது? எனக்கு அவனை பிடிக்கும். ஆனா மனோ சொல்ற மாதிரி லவ் எல்லாம் இல்ல. அப்படி நாங்க 2 பேரும் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. சரி, நீங்க அவன்கிட்ட என்ன சொன்னீங்க? முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவனோட வீட்ல இருந்து யாருமே பொண்ணு கேட்டு வராம நான் இந்த சம்பந்தத்தை ஒத்துக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, அவனா வந்து கேக்குறது முறையே இல்ல. உன்னோட மனசுல அப்படி ஏதாவது ஒரு ஆசை இருந்துச்சுன்னா? ஐயோ இல்லம்மா. இருந்துச்சுன்னா அத நீ மறந்துற. நான் கொஞ்சம் பழங்காலத்து ஆளுதான். இந்த காலத்து பசங்களோட உங்களோட விருப்பம்லாம் எனக்கு செட் ஆகாது. ஐயோ அம்மா, என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் ஒரு தப்பும் பண்ணல. இப்போ நீ பண்ணல, இதுக்கப்புறமும் பண்ணக்கூடாது. அததான் நான் இப்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். உன் விஷயத்தை எல்லாம் பாத்துக்க நான் ஒருத்தி இருக்கேன். உனக்காக நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும். இந்த மனோ என்ன அசிங்கப்படுத்திட்டானே. அவன் ஏதாவது சாப்பிட்டானா? இல்ல, ஸ்ட்ரைக். நாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமா? பட்னி கிடந்தா மட்டும் இல்ல, தூக்கு போட்டு சாகுறேன்னு சொன்னாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். அவன் அவ்வளவு சில்லியா? ஏதோ ஒரு பொண்ணுக்காக இப்படி? எல்லாம் நம்ம தப்பு தாங்க. அவன் இஷ்டத்துக்கு நம்மளும் ஆடணும். அவன் விருப்பம் எல்லாத்தையும் நிறைவேற்றணும். அந்த திமிர்ல தான் ஆடுறான். அப்பாவும் அம்மாவும் பிள்ளைங்க கிட்ட பொறுப்பா நடந்துக்கணும். இல்லைன்னா இப்படிதான் நடக்கும்.
அவன் ஏதோ கொலை பண்ணிட்டு வந்த மாதிரி நீ எதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குது, அதான் நம்ம கிட்ட வந்து சொன்னான். நாம அதுக்கு ஒத்துக்கல. ஏமா 2-3 நாள்ல அவன் அதெல்லாம் மறந்துடுவான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ இந்த நோய் அவனை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போகாது, பேய் மாதிரி புடிச்சிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணா என்ன? நல்ல பொண்ணா இருந்தான்னா நாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? கடைசியில நீங்களும் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி ஏதாவது ஆசை உங்க மனசுல இருந்தா அதை அடியோட மறந்துருங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? நீங்களும் வர வர ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்க? அவனுக்கு கீழே ஒரு பொண்ணு இந்த வீட்டுல இருக்கான்ற விஷயத்தை ஏங்க நீங்க மறக்கறீங்க? அண்ணன் நாளைக்கு காதல் கல்யாணம் பண்ணா தங்கச்சியும் அதே ரூட்டை தான் தேடுவா. நாளைக்கு அவளும் வந்து எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. அதுக்கு ஒத்துக்குவீங்களா நீங்க? ஐயோ அப்படின்னா வேணாம் வேணாம். அதுக்குதான் சொன்னேன் யோசிச்சு பேசணும்னு. அவனுக்கு வந்திருக்க இந்த ஆசைய நம்ம முளையிலேயே கிள்ளி எரியணும். இந்த வீட்ல நாம என்ன ஆசைப்படுறோமோ அது மட்டும்தான் நடக்கும்ன்றத அவன் புரிஞ்சுக்கணும். அவன் தானா வழிக்கு வருவாங்க. இல்ல இப்போ அவன் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். அவன் ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணிட்டானா? என்ன பண்ணுவான்னு சொல்றீங்க? இல்ல அவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஏதாவது பண்ணிக்கிட்டானா? பாருங்க, அப்படி பண்ணா அவனை நான் கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அவ எப்படிப்பட்ட விஷ கிருமினே தெரியலையே. சூனியம் வச்சுட்டான் அவனுக்கு. இல்லன்னா இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஐயோ முடிஞ்சதா? இதோ முடிச்சிட்டேன் சார். உனக்கு இந்த மொபைல் எல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா? மொபைல் யூஸ் பண்ண தெரியாதவங்க இந்த காலத்துல யார் சார் இருக்காங்க? உங்களுக்கு தெரியாதா சார்? அப்படி இல்ல, கால் பண்ணவும் வர்ற கால் அட்டன் பண்ணவும் தெரியும். அப்படி இல்லப்பா, இந்த போன்ல வேற என்னமோ எல்லாம் இருக்குல்ல, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அதெல்லாம் தான் தெரியாது. ரொம்ப ஈஸி சார். ஒரு 5 நிமிஷத்துல அதெல்லாம் கத்துக்கலாம். நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? என் பேர்ல ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. அப்புறமா நான் சொல்ற போட்டோவை போடு. இந்தா என் பொண்டாட்டிதான். இவளை காணவில்லை, இவரை பார்த்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் பண்ணவும் அப்படின்னு சொல்லி கீழே என்னுடைய போன் நம்பரை போடணும். பிரச்சனையாகுமா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எனக்கு தானே வரும். நீ தைரியமா பண்ணு. பண்ணுடா. ஏய், என்னாச்சு? இதோ இப்போ முடிஞ்சிடும் சார். சார், பிரச்சனை எதுவும் வராதுல்ல? அட, நீ தைரியமா பண்ற. இது ஒரு தூண்டில். இதுல கண்டிப்பா யாராவது கொத்துவாங்க. அப்படி கொத்துறவனை வச்சு நான் இறைய பிடிப்பேன். இறை யாருன்னு உனக்கு தெரியுதா? என் பொண்டாட்டி பத்மா. என் பொண்டாட்டி தான்டா. சார், ஏதாவது பிரச்சனை வந்தா என் பேரை சொல்லாத இருந்தா போதும் சார். போடா முதுகெலும்பு இல்லாதவனே. அப்படி சொன்னா கூட நீ இல்லைன்னு சொன்னா அதோட முடிஞ்சிடும். லா பாயிண்ட் தெரிஞ்சுக்கோடா. சட்டத்துக்கு முன்னாடி ஆதாரம் தான் முக்கியம். நீ தைரியமா பண்ணு. இந்தாங்க சார், போட்டேன்.
என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு மட்டும் நினைக்காத. என்னங்க? டீ எனக்கு வேண்டாம். ஐயோ அது இல்லைங்க, பையன் கால் பண்ணியிருந்தான். மொபைல்ல பத்மஜாவுடைய போட்டோ பார்த்தானா. பத்மஜாவுடைய போட்டோவா? ஆமா, அந்த ராமச்சந்திரன் பண்ற வேலைன்னு தான் அவன் சொல்றான். என் பொண்டாட்டிய காணோம், யாராவது பார்த்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு போட்டிருக்கானா. அவ போட்டோவையும் போட்டிருக்கானா. ஐயோ, இது பெரிய ஆபத்தாச்சே. அததாங்க அவனும் சொல்றான். நீங்க சீக்கிரமா ஏதாவது பண்ணலன்னா பிரச்சனை ஆயிடும். எங்க நீங்க எங்க கிளம்புறீங்க? அவனை பார்க்கத்தான். அவனுக்கு அவ்வளவு துமுறா, அவன் எதுவும் பண்ணக்கூடாது. ஏங்க நீங்க இப்ப எங்கேயும் போக வேண்டாம், போலீஸ்ல மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதுக்கு போலீஸ் எல்லாம் எதுக்கு? நான் போறதுதான் நல்லது. அவன் உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க. அதுக்காக இப்படி அவன் பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டே என்ன சும்மா இருக்க சொல்றியா? என் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததே பெரிய தப்பு. இதுக்கப்புறம் கூட அவளை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறானா? பின்ன எதுக்குமா அண்ணன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். அந்த ஆளு எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவன் அப்படித்தான். என்னங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. கைய விடுறி. நான் இப்ப என் தங்கச்சியை காப்பாத்தி ஆகணும். பெருமாளே, நீதான் காப்பாத்தணும். வர்றேன். அட கோபி சாரா, வாங்க வாங்க. என் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் உன்னை பல தடவை வார்ன் பண்ணேன். இருந்தாலும் நீ அதை கேட்க மாட்டல. நீ Facebookல போஸ்ட் போட்டு அவளை அவமானப்படுத்தியா? அவ என்னுடைய பொண்டாட்டி, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆஹா, நான் அவ அண்ணன்டா. அவளோட மானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோட எதிரா. எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. எவனும் எந்த போட்டோவும் பார்க்க கூடாது. அவ்வளவுதான். இனி இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணாத. பண்ண நீ ஒரு அனாத பொணமா தான் ஆத்துல மிதப்ப. குழந்தைகளுக்கு கத்து கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்க ஒழுங்கா கத்துக்கிறாங்களான்னு பாக்குறதும் இந்த கோபி சாருக்கு தெரியும். ராமச்சந்திரா, இங்கதான் டெலீட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். நான் தான் அப்பவே வேணான்னு தடுத்தேன்ல. கேட்டிருந்தீங்களா இப்படிலாம் நடந்திருக்குமா சார்? அவங்க இப்ப பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த ராமச்சந்திரனோட முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் என் பொண்டாட்டியை கண்டுபிடிப்பேன், கொல்லுவேன். நான் பிறந்த நோக்கமே அதுதான்டா. அப்ப இந்த வீரத்தையும் வைராகியத்தையும் வந்தவங்க கிட்ட காட்டியிருக்கலாம்ல. டேய், இதனால என் பகை அதிகமாயிடுச்சுடா. தங்கச்சியை நேசிக்கிற அண்ணன் சீக்கிரமாவே அவளோட காரிய சாப்பிட போறான். நடந்த மாதிரி தான். நடக்கும். இந்த ராமச்சந்திரன் நடக்க வைப்பான். டாய், ம், நீ எதுவும் சாப்பிடலையாடா? வேணாம். ராத்திரி நீ எதுவும் சாப்பிடல? சாப்பிடல. என்னடா ஸ்ட்ரைக்கா?
உண்ணாவிரதமா? அதனால ஒன்றும் நாங்க தோத்து போவோம்னு எதிர்பார்க்காத. நான் யாரையும் தோக்கடிக்க விரும்பல. அப்ப இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனவங்க உனக்கு இப்ப வேணாம். எவ்வளோ ஒருத்தி தான் இப்ப உனக்கு வேணும்ல? அந்த பொண்ணை இது வரைக்கும் நீங்க பார்த்தது கூட இல்லல்ல. யாரு என்ன எப்படிப்பட்டவ ஒன்னும் தெரியாது. ஆனா வேணான்னு மட்டும் முடிவு எடுத்துட்டீங்கல்ல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன உங்களுக்கு பிடிக்கல அதானே? டேய், அப்படி அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கூடாதுடா. எனக்கும் அறிவெல்லாம் இருக்குப்பா. என்னாலையும் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்போ பிடிவாதமா இருக்க? ஆமா, அவ விஷயத்துல நான் பிடிவாதமா தான் இருப்பேன். அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? முதல்ல உன் வீட்டுல போய் சம்மதம் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்றாங்க. அது கூட முடியாத நீ எல்லாம் எதுக்குப்பா என் பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு கேக்குறாங்க. அவங்க சொன்னது சரிதானே? ஓஹோ, அப்ப நீ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு வந்திருக்க, அப்படிதானே? ஆமா, கேட்டேன். சி, உனக்கு அசிங்கமாவே இல்லையாடா? ஏன்டா இப்படி கொழுப்பு எடுத்து போய் திரியற? அப்போ அந்த பொண்ணோட வீட்லயும் சம்மதம் இல்லையா? யாரு ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒத்துக்க மாட்டோம். எனக்கு யாரோட சம்மதமும் தேவையில்லை. மனோ, நீ எல்லாம் மீறி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. உன்னோட நன்மைக்காக தான் நாங்க இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்க என் நன்மைக்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருந்ததால தானே நான் இப்ப இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு பாடகனாகணும்னு ஆசைப்பட்ட என்ன எப்பயாச்சும் நீங்க ஊக்குவிச்சிருக்கீங்களா? ஊக்குவிக்க கூட வேணாம். என் டைம் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவது இருந்திருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்ல வேண்டியது. என் கெரியரை நாசமாக்குனதே நீங்க தான். அப்போ அதுக்கு தான் நீ எங்களை பழி வாங்குறியா? நான் ஒன்னும் உங்களை பழிலாம் வாங்கலப்பா. அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீ இங்க இருக்கணும்னா நாங்க சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும். நல்லா யோசனை பண்ணி தான் நீங்க இப்படி சொல்றீங்களா? ஆமா, நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றேன். அண்ணே, நீ இவ்வளவு கண்டிப்பா சொல்லியிருக்க வேண்டாம். அப்புறம் எப்படிங்க சொல்ல சொல்றீங்க? போனா போதுன்னு விட்டா அவனுக்கு இப்போ நம்ம முக்கியம் இல்லைங்க, அவதாங்க. சொன்னாங்கிறதுக்காக நான் இந்த வீட்ல இருக்கிறதுனால தானே இவங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. தனியா வீடு பார்த்துட்டு போயிட்டா யார் பேச்சும் கேட்க வேணாம்ல. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, போகாதண்ணா. டேய், தேவைப்படுற அளவுக்கு தான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அதுக்கான காசையும் சேர்த்து கடன் அடிக்கும் போது மொத்தமா கொடுத்துறேன். நீ எங்க போற இந்த பேக் எடுத்துக்கிட்டு? என் வாழ்க்கை முழுக்க நான் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு யாருக்கும் சத்தியம் எதுவும் பண்ணல. எனக்கு முக்கியம் என்னோட ஆசைங்க தான். டேய், அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அண்ணன் சொன்னான்ப்பா. நம்ம ஸ்டேட்டஸுக்கும் ஏத்த பொண்ணா இருந்தா நம்ம அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாம்லப்பா. அதெல்லாம் முடிவு பண்ண நாங்க இருக்கிறோம். உன்னோட கருத்தை இங்க யாரும் கேட்கல. போ. சாரி. அனுபவமா? ஆமா. என்ன தெரியுதா? மனோவோட அப்பா. நான் அன்னைக்கே உன்னை பார்க்கலாம்னு நினைச்சிருந்தம்மா. நான் மிலிட்டரியில இருந்தவம்மா. அதனால சின்ன வயசுல இருந்து அவனை என்னால ஒழுங்கா வளர்க்க முடியல. முடிஞ்சிச்சுமா. இந்தாங்க. இப்படி அம்மா வளர்க்குற பசங்களோட குணம் தெரியும்ல, பிடிவாதம். மனோ கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்பட்டான்னா அப்புறம் அப்படிதான்.
அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். இப்போ அப்படிதான் உன்னோட பிரச்சனை. நாங்க முடியாதுன்னு நிறைய தடவை சொல்லிட்டோம். அது ஒரு தப்பா? எங்களுக்கு அதுக்கு உரிமை இல்லையா? ஆனா நாங்க சொல்றத அவன் கேட்கல. பெட்டி படுக்கையோட கீழே இறங்கி போயிட்டான். முன்னாடியெல்லாம் நாங்க இதை சீரியஸா எடுத்திருக்க மாட்டோம். காரணம் முன்னாடியே அவனுக்கு வேலை கிடையாது. ஆனா இப்போ அப்படி இல்லை. சொந்த காலில் நிக்கிறான்ல. நீ கூட இப்போ யோசிக்கலாம், இப்போ எதுக்காக என்கிட்ட வந்து சொல்றீங்கன்னு, இல்லையா? இல்ல அங்கிள், நீங்க அனுபவிக்கிற கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது அங்கிள். ஆனா இந்த விஷயத்துல நான் எந்த தப்புமே பண்ணல அங்கிள். மனோ என்னோட ஃப்ரெண்டு தான், நல்ல ஃப்ரெண்டு. ஆனா அதை தாண்டி பார்வையால கூட எங்க நட்பு தடம் மாதிரி போனதே இல்ல. இதுல கொடுமை என்னன்னா, அவன் என்கிட்ட கூட கேட்காம தான் மனோ எங்க வீட்டுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு என் அம்மா கிட்டே கேட்டிருக்கான். மத்தபடி நீங்க பயப்படுற மாதிரி எங்களுக்குள்ள வேற எதுவுமே இல்ல. அது சரி. அப்போ இது ஒன் வே டிராஃபிக் மாதிரி இல்ல? அப்புறம் ஏன் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான்? மிலிட்ரிக்காரனா இருந்தாலும் நான் கொஞ்சம் ஜாலி டைப் தான். எல்லா விஷயத்தையும் நான் கொஞ்சம் ஜோவியால தான் எடுத்துப்பேன். ஆனா அவனோட அம்மா நேர் ஆப்போசிட். அவ உண்மையிலேயே ஒரு பத்ரகாளி. அவளும் பிடிவாதம் வந்துட்டா விட்டு தர மாட்டா. அம்மாக்கள் எப்பவுமே அப்படித்தானே இருப்பாங்க. அவங்க பொதுவாவே பசங்களை பத்தி ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆமா, நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு பிரைவேட் கம்பெனில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான். அப்பா இறந்துட்டாரு ஒரு ஆக்சிடென்ட்ல. அதனால நாங்களே ரொம்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அங்கிள். இது வரைக்கும் என்னை பத்தி யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொன்னதில்ல. இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் எனக்கே தெரியாம நான் செய்யாத தப்புக்கு. நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க அங்கிள். சே, கண்டிப்பா அப்படி நினைக்கலம்மா. இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. மனுவை நான் பார்த்து பேசுறேன். எப்பவுமே என் சைட்ல இருந்து எந்த தப்புமே நடக்காது அங்கிள். போதும், அது போதும்மா. அப்பா இல்லாததால உன்னால ஒரு அப்பாவோட வழிய நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இல்ல? இப்ப நான் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் ஏதோ புகழ்ச்சிக்காக சொல்றேன்னு நினைக்காதம்மா. உன்னை அவனுக்கு பிடிச்சதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அவனுக்கு நல்ல சென்ஸ் இருக்கு. வரட்டுமா? நீங்க எதுக்காக இப்ப அவளை போய் பாத்தீங்க? அவ ஜெயிச்சிட்டால. நம்ம பையனை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு அவளோட உதவியை நம்ம கேட்டு போனோம்னா அதை விட பெரிய அசிங்கம் நமக்கு வேற எதுவுமே இல்லைங்க. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு அவ கிடையாதுமா. அவ அப்படியெல்லாம் நினைக்கவே மாட்டா. நல்ல வீட்டு பொண்ணுமா அவ. அது சரி. அப்ப நீங்களும் அவ சைடு போயிட்டீங்களா? இப்ப உனக்கு என்ன தெரியும்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏய், அவனை மறக்கிறேன்னு அவகிட்ட இருந்து நான் சத்தியம் வாங்கிட்டு வந்திருக்காமா? அப்படி அவ சொன்னாளா? பின்ன சொல்லாம? வீட்டுக்காரங்களோட சம்மதம் இல்லாம அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டா. அது மட்டும் இல்ல, தப்பு அவ மேல இல்ல, நம்ம பையன் மேலதான். அப்புறம் இன்னொரு விஷயம், அவளை விட ஒரு நல்ல பொண்ணு நம்ம பையனுக்கு கிடைப்பான்னு எனக்கு தோணல. அப்படி ஒரு எதிர்பார்ப்பே உனக்கு வேண்டாம். அந்த அளவுக்கு அவ சாமர்த்தியசாலிமா. ஆமாமா, ரொம்ப பெரிய ஆளுதான். நம்ம பையன் நம்ம வீட்டுக்கு வருவானா மாட்டானா அத மட்டும் சொல்லுங்க போதும். அவன் திரும்பி வந்துருவான். அவளை அவன் லவ் பண்றான்னா அவன் கண்டிப்பா திரும்ப வந்துருவான். லவ் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தானா காணாம போயிடும். எனக்கு அப்படி தோணல. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாம எதுக்காக இந்த கல்யாணத்தை எதிர்க்கணும்? ஒரு பொண்ணு ஒரு பையன் காதலிக்கிறாங்கிறது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. நம்ம வீட்டுல மட்டுமா நடக்குது? இப்ப நடக்கிற பெரும்பாலான திருமணங்கள் இப்படிதான் நடக்குது. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்கிறப்ப நாம நடத்துறது தான் நல்லது. உங்களுக்கு இப்பவும் நான் சொல்ல வர விஷயம் புரியவே இல்லைல்ல? ஓ, பொண்ணு மாறிடுவாளோன்னு பயப்படுற அப்படிதானே? எனக்கு அப்படி தோணல. ஒருவேளை அவ லவ் பண்ணாலும் அவன் நல்லவன்னா அதையும் நடத்தி வைப்போம். நீங்க பைத்தியம் ஆயிட்டீங்க, முழு பைத்தியம் ஆயிட்டீங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைங்க இப்போ அவங்க இஷ்டத்துக்கு யார வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டுன்னு சொல்றீங்களா?
பசங்க மேல அக்கறை இருக்க அப்பா யாருமே இப்படி பேச மாட்டாங்க. காதலிக்கிறப்ப அவங்க என்னங்க பாப்பாங்க? பொண்ணு அழகா இருக்கணும், அப்புறம் அதிகபட்சமா வேலை செய்யறாளன்னு பாப்பாங்க. நாம அதை மட்டும் பார்த்தா போதுமா? அந்த பொண்ணோட குடும்பம் எப்படி, யாரெல்லாம் இருக்கா, சொத்து பத்தெல்லாம் இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமாங்க? காதலிக்கிற யாரும் இத பத்திலாம் கொஞ்சம் கூட யோசனையே பண்ண மாட்டாங்கங்க. காதலிக்கும் போது வேற எதுவுமே தெரியாதுங்க. கல்யாணமாகி 6 மாசத்துல 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் கோர்ட்டு, டிவோர்ஸ்னு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டேன். நீ யோசிச்சு பார்த்து சொல்றதெல்லாம் தப்புன்னு நானும் சொல்லல. நாம ஆசைப்படுற மாதிரியான ஒரு பொண்ணா இருந்தா, அப்படி இருந்தா மட்டும் போய் பார்த்தா என்ன தப்புன்னு தான் கேக்குறேன். நம்ம பையன் பார்த்த பொண்ணு தானங்க, கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை இருக்கும். இது அப்படி கிடையாது. நீங்க எதையும் சொல்ல வேண்டாங்க. நான் எதையும் கேட்கவும் மாட்டேன். எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம். நான் எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சுதாங்க இந்த முடிவை சொல்றேன். நான் சொன்னதுதான் சரின்னு அப்புறமா புரிஞ்சுக்குவீங்க. இப்போ இல்ல, அப்புறமா. மத்ததெல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம். இவ்வளவு சமாதானமே பண்ண முடியலையே. நீ ஏன் இப்படி பண்ற மனோ? எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டியா? நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல. அப்போ நீ என்னதான் பண்ற? என்கிட்டயே எதுவும் சொல்லாம என் அம்மா கிட்ட போய் என்ன கட்டி கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்க. சொந்த வீட்டுல ஒத்துக்கலன்னதும் அதுக்காக உண்ணாவிரத போராட்டம், வீட்டை விட்டு வந்துட்ட. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. உன்னை பத்தி நான் இப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, பின்ன நான் என்னதான் செய்ய? பிடிச்சிருக்கா? யார்கிட்ட கேட்ட? ஒருத்தரை விரும்பணும்னா யார்கிட்டயாவது கேட்கணுமா? அப்புறம் கேக்குறது இல்லையா? அட்லீஸ்ட் லவ் பண்ற பொண்ணு கிட்டயாவது கேட்கணும்ல. என்ன உனக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத நீயே முடிவு பண்ண போதுமா? போதும், இந்த விஷயத்துல போதும். உனக்கு வந்த சம்மதத்தெல்லாம் கெடுத்ததால அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் முதல்ல நினைச்சேன். அப்புறம் நான் யோசிச்சேன், அது மட்டுமா காரணம்? உன்னோட இடத்துல வேற பொண்ணு இருந்திருந்தா நான் அப்படி யோசிச்சிருப்பேனா? அப்பதான் நான் உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறேன்னு எனக்கே தெரிய வந்தது. சும்மா லவ் பண்ணிட்டு ஊர் சுத்தெல்லாம் எனக்கு பிடிக்காது. கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் உங்க அம்மாவை போய் நான் பார்த்தேன். ஆனா என் அம்மா தான் ஒத்துக்கல. இப்ப சம்மதிக்கலனாலும் நாளைக்கு சம்மதிப்பாங்க. நான் சம்மதிக்க வைப்பேன். அதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்ல. அப்படி நீ நினைக்கிற, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயோ மனு, உங்க வீட்ல கூட நம்ம உறவை ஏத்துக்கல. அத ஏன் மனு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பேக் எடுத்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். எங்க அப்பா வந்து பார்த்தாரா? நீ சொன்னா நான் கேட்பேன்னு அவருக்கு தெரியும். நான் கேட்பேன், ஆனா என் வீட்ல என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அவர் ஓகே சொல்ல மாட்டாரு. என் வீட்டாளுங்களை எனக்கு தான் நல்லா தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சாதாரணமான பொண்ணை நான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டிருந்தா அவங்க சொல்றதுல நியாயம் இருக்குன்னு ஏத்துக்கலாம். ஆனா நீ அப்படி இல்லைல்ல. நான் இப்ப என்ன பண்ணணும்? உன்னை திரும்ப வீட்டுக்கு வர வைக்கிறேன்னு நான் உங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமும் நான் என் வீட்டுக்கு வரலன்னு எங்க அப்பா கேட்டா என்ன நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடு. நான் உன் ஃபோன் கூட அட்டென்ட் பண்ணல, ஓகேவா? ஆனா நாம தான் பார்த்துட்டோம்ல. ஆனா அது எங்க அப்பாவுக்கு தெரியாதே. யார் என்ன சொன்னாலும் சரி, ஏன் லவ்ல இருந்து நான் பின்வாங்க போறதா இல்ல. என்னால பின்வாங்க முடியாது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். ஏய், கொஞ்சம் ஆட்டாம இரு. பிஸியாமா? பிஸியா? அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ உள்ள வா. எனக்கு உங்களோட உதவி வேணும். அம்மாவா இல்ல, ஒரு
ஃப்ரெண்டா நீங்க எனக்கு பதில் சொல்லணும். கேளு சொல்றேன். மனோவோட விஷயம்தான். இப்போ என்னால தானம்மா அவன் கஷ்டப்படுறான். என்ன கஷ்டம்? நீ என்ன தப்பு பண்ண? உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டா அவன் உன்னை லவ் பண்ணா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். தப்பு எல்லாமே அவனோட சைட்ல தான். உன்னோட விருப்பத்தை கேட்காம அவன் இந்த மாதிரி யோசிச்சதே பெரிய தப்பு தான். நம்ம சைடுல இருந்து பார்த்தா நீங்க சொல்றது சரிதான். அவன் என்கிட்ட கேட்டிருக்கணும். ஆனா அம்மா, மனோவோட சைடுல இருந்து யோசிச்சு பார்த்தா அது அவ்வளவு பெரிய தப்பா என்ன? ஒரு பொண்ணு மேல காதல் வருது, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறா, அதான் ஓப்பனா சொல்றா. யாரா இருந்தாலும் பண்ற ஒண்ணுதானே மனோவும் பண்ணிருக்கான். இதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். உன் இதயத்துல மனோவுக்கு நீ முழு இடத்த கொடுத்திருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் மனசுலையா? கண்டிப்பா இல்ல. சத்தியமாவா? உண்மைதாமா. அப்ப சொல்ற கேட்டுக்கோ. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் இருக்கு, வழக்கங்களும் இருக்கு. சரி, அது எல்லாத்தையுமே விடு. காதலிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மனோ இந்த விஷயத்துல உன்னோட அனுமதி கூட வாங்கவே இல்லை. இதுக்கு பேரு காதல் கிடையாது, ஆர்வ கோளாறு. இதை எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுக்கு என்ன ஆனாலும் சரி என்னோட மனசு ஒத்துக்காது. ஒரு பொறுப்பான அம்மாங்கிற முறையில கண்டிப்பா என்னால முடியாது. எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதுமா. ஆனா என்கிட்ட தடவையா ஆத்மார்த்தமா ஒருத்தன் பிடிச்சிருக்குன்னு சொல்றான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதெல்லாம் உனக்கு சும்மா தோணலாம். அவன் மனசார சொல்லி இருக்கலாம். ஆனா அது மட்டும் போதாது இல்லம்மா. அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டேன். நீங்க ஒத்துக்கலன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நீங்க தான் முக்கியம். அதையும் நான் மனோ கிட்ட சொல்லிட்டேன். நீ இப்ப எல்லாத்தையுமே மறக்கிறதாமா உனக்கு நல்லது. மனோங்கிற பையனை நீ இப்போ உன் மனசுல இருந்து தூக்கி போடணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ உன்னோட மனசுல அவன் மேல அனுதாபமும் அக்கறையும் இருக்கு. அத நீ வளர விடவே கூடாது. அப்படி வளர்ந்துச்சுன்னா அது பெரிய ஆபத்தாயிடும். அது உன்னோட சந்தோஷத்தை அழிச்சிடும். உன் வாழ்க்கையவே அது நாசம் பண்ணிடும். அது என்னோட வாழ்க்கையையும் சேர்த்து அழிச்சிடும். அதுக்கு நீயா ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திடாத. இல்லம்மா, நான் எப்பவுமே அப்படி பண்ண மாட்டேன். உங்க நிம்மதியை கெடுக்கிற எதையும் நான் எப்பவும் பண்ண மாட்டேம்மா. காதல்லாம் ஒன்றும் இல்லம்மா. நான் மனோவை எப்பவும் அப்படி நினைக்கல. இது வேற என்னவோ. என்னால அதை சரியா சொல்ல தெரியலம்மா. கவலைப்படாதீங்க, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் என்னோட பொண்ண எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு உனக்கு தெரியுமா மனோ? அது எப்படி உனக்கு தெரியும்? தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாதுல்ல.
காதல்னு சொல்லி பின்னாடி அலைஞ்சு ஆசை காட்டுற உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அந்த பொண்ணை வளர்க்கறதுக்கு அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு யோசிக்கிறது இல்ல. அவங்க பண்ண தியாகம் நஷ்டம் எதையும் நீங்க நினைக்கிறது இல்ல. என் பொண்ணு சிரிச்சு சந்தோஷமா இருந்துதான் நான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன். அவ வருத்தப்படுற மாதிரி ஒரு வாய்ப்பை நான் கொடுத்ததே இல்ல. இப்போ அவ இன்னைக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அவ இன்னைக்கு மனசு கலங்கி போய் நிக்கிறா. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீதான். என் மனசறிஞ்சு சத்தியமா நான் எந்த தப்பும் செய்யல. காதலிச்சு சும்மா ஊர் சுத்துறதுக்கெல்லாம் நான் அனு பின்னாடி அலையல. நான் அனுவை கல்யாணம் பண்ணதானே ஆசைப்படுறேன். வளர்த்து ஆளாக்குன அப்பா அம்மாவோட தியாகத்தை பத்திலாம் நல்லா தெரிஞ்சதுனாலதான் நான் அப்படி செஞ்சேன். பசங்க வருத்தப்படுறத பார்க்க விருப்பம் இல்லைன்னா பெத்தவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தான் நல்லது. ஆசையை நிறைவேற்றி வைக்கலாம், ஆனா அதுக்கான தகுதி அந்த பையன்கிட்ட இருக்கணும். எனக்கு என்ன குறை? படிப்பு இருக்கு, நல்ல வேலை இருக்கு. அனுவை நான் சந்தோஷமா பார்த்துப்பேன். இதுக்கு மேல என்னங்க தகுதி வேணும்? கல்யாணம் பண்றதுக்கு படிப்பும் வேலையும் மட்டும் பத்தாது மனோ. உன் வீட்ல யாரும் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல? எல்லா தகுதியுமே இருக்கிற நீ எதனால அந்த விஷயத்துல மட்டும் தோத்து போய் நிக்கிற? அவங்களுக்கு விருப்பம் இல்ல, சரியா? நான் என்னோட பொண்ணை எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி சந்தோஷமா இன்னொரு வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். நாளைக்கே திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஒன்று ஆனா கூட என் மகளை நேசிக்கிறதுக்கு இன்னொரு அம்மாவா இருக்கணும். அவளை வழி நடத்த ஒரு அப்பா இருக்கணும். ஆபத்துனா உதவிக்கு வர நிறைய பேர் இருக்கணும். ஒரு அம்மாங்கிற முறையில நான் ஆசைப்படுறது தப்பு இல்லையே. ஆமா, ஆனா ஆன்ட்டி, நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என் வீட்டாளுங்க ஒத்துக்க தான் போறாங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த மாதிரி ஒரு சோதனைக்கு நாங்க தயாரா இல்ல. என் மகளோட வாழ்க்கையை வச்சு விளையாடுறதுக்கு நான் விரும்பல. எனக்கு எல்லாமே உறுதியா தெரிஞ்சாகணும். கல்யாணம் பண்ண போற பையன் மட்டும் உறுதியா இருந்தா பத்தாது, பெத்தவங்களோட ஆதரவும் வேணும். நல்ல ஒரு வீட்டுக்கு மருமகளா என் பொண்ணு அனுப்பணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா இது நடக்கும்னு உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுன்னா தயவு செஞ்சு இனிமே என் பொண்ணை தொந்தரவு பண்ணாம அவளை விட்டுற. அவ ஒரு அப்பாவே. அவளுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷனை தாங்குற வயசு கிடையாது. வேணும்னா நான் உன் காலை பிடிச்சு கேக்குறேன், அவளை தயவு செஞ்சு விட்டுற. என் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துப்பீங்களா? முதல்ல அவங்கள ஒத்துக்கவை. எங்க பையனை ஒரு பொண்ணு மயக்கிட்டான்னு அவங்க யாருமே சொல்லக்கூடாது. அப்படி யாராவது சொன்னாங்க, அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு என்னோட பொண்ணு பழையபடி வேணும். அவ இனிமே ஒண்ணு நினைச்சு வருத்தப்படுறதுக்கு நான் விரும்பல. அத மட்டுமாவது உறுதியா சொல்ல முடியுமா? நீங்க தைரியமா போங்க ஆண்டி. நீங்க எப்பவுமே இனிமே அனு வருத்தப்படுறத பார்க்கவே மாட்டீங்க. உன்னை நம்பலாமா? நம்பலாம். மனோ, உனக்கு நல்லதே நடக்கணும்.
அனுவை கொஞ்சம் பார்க்கணும். இங்க இருக்காங்கன்னு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். சரி, நான் கூட்டிட்டு வரேன். ம். சாரி கேட்கறதுக்கு தான் நான் வந்தேன். நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்க கூடாது. உன் அம்மா சொன்னதுதான் சரி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்கு என்கிட்ட என்ன தகுதி இருக்கு? என்னோட அப்பா அம்மா கூட என் முடிவை ஏத்துக்கவே இல்லை. இனிமே நான் உன்னை எப்பயும் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். நான் இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் உன் மேல இருக்க அன்பு குறையாது அனு. ரமேஷோட சண்டை போட்டதால திடீர்னு வந்த வைராக்கியத்தால ஏற்பட்ட அன்பு கிடையாது இது. இது எனக்குள்ள இருந்து வந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா முதல்ல உன்னை பார்த்தப்பவே எனக்கு கிடைச்ச எந்த ஒரு வாய்ப்பையும் நான் ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டதே இல்லை. உன் கூட பழகினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா வாழணுங்கிற எண்ணமே வந்துச்சு. நீ என்னை வழிநடத்த ஆரம்பிச்ச. அதனால நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நாம் ஆசைப்படுற மாதிரி இல்லாமா எல்லாமே நடக்குது. நம்ம இனிமே பார்க்க மாட்டோம். ஆனா என் மனசுக்குள்ள நீ எப்பயுமே இருப்ப. அதை அழிக்கவோ மறைக்கவோ உன்னால இல்ல, உங்க அம்மாவால இல்ல, யாராலையுமே முடியாது. உங்க அம்மாக்கு அப்படி என்னடி ஆச்சு? மானவுக்கு அப்படி என்ன குறை? என் வாழ்க்கை அனுபவத்துல சொல்றேன், நீங்க பண்றது பெரிய முட்டாள்தனம். யாரோ ஏதோ ஃபோன் பண்ணி சொன்னா கூட அந்த நிமிஷமே கல்யாணம் வேண்டான்னு சொல்ற காலங்கிறத மறந்துடாத. ஆனா இவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கான். நீ திரும்பவும் யோசிச்சு பாரு. மனசு வலிக்க இவன் இங்க இருந்து போயிருக்கான். அவன் மனசோட கவலை தீர்க்க உன்னால மட்டும்தான் முடியும். யோசிச்சு பாரு. நல்ல முடிவா உன்னால மட்டும்தான் எடுக்க முடியும். ம். வா வா. அப்பா, நான் திரும்பவும் தோத்து போய் தான் வந்திருக்கேன். அம்மாவோட சாபம் பழிச்சிருச்சு. நான் உருப்படலப்பா. யாருக்கும் வேண்டாதவன் ஆயிட்டேன். அனுப்பமாவே என்ன வேணான்ட்டா. உங்களுக்கு ஹாப்பி தானே? நான் ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பி. ஹே, அதையெல்லாம் மறந்துடுற. அதைத்தான் நானும் செய்ய போறேன். எல்லாத்தையும் மறக்க போறேன். ஆனா முடியுமா? முடிஞ்சுதான் ஆகணும்ல. இங்க பாருங்கப்பா, இந்த நல்ல மனசுங்கிற ஒரு பொருள் இருக்கே, அதை வாங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. அதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப கூட நம்ம வீட்டு பிரச்சனை பாருங்களேன். நான் உங்களோட எல்லாம் சண்டை போட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பாருங்க. காதலாம் காதல் மண்ணாங்கட்டி. யாருக்கும் அதெல்லாம் வேணாம். பணம் தான் தேவை. அப்புறம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிற ஆள் தான் தேவை. நான் தோத்து போயிட்டேன். பாடகனாவும் ஆக முடியல. ஆசைப்பட்ட பொண்ணு கூட வாழவும் முடியல. டோட்டல் ஃபெயிலியர். மொத்தமா தோத்து போயிட்டேன். அண்ணன் ரொம்ப கவலையா இருக்கான். நம்ம என்னடி பண்ணோம்? அந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன். யாரா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. என் ஸ்தானத்துக்கு நீ வந்தா அப்படிதான் சொல்லுவேன். ஆனா அப்படி இல்லம்மா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சீதா. அதுதான் எனக்கு வருத்தம்.
நம்ம தலைகீழ அலைஞ்சு தேடினா கூட அப்படி ஒரு பொண்ணு நம்ம கிடைக்க மாட்டா. அது சரி, அப்போ நீங்களும் அவனோட சைடா? அவன் சைடு இருந்து நான் சொல்லல, நான் உண்மையை சொன்னேன். சீதா, இந்த காலத்து பொண்ணா இருந்திருந்தா அவன் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்திருக்க மாட்டான். அவனுக்கு என்ன குறை இருக்கு சொல்லு? நல்ல வேலை, சம்பளம், பார்க்கவும் நல்லாதான் இருக்கான். அவன் மட்டும் நினைச்சிருந்தான்னா இப்ப அவன் அவளை கல்யாணமே பண்ணிருப்பான். ஆனா அவ அதை பண்ணல. என்ன காரணம்? என்ன காரணம்? அவ நல்ல பொண்ணு. 2 நிமிஷம் அவ்வளவு நேரம் தான் நான் அவ கூட பேசினேன். அவ பேச்சுல இருக்கிற மரியாதை நமக்கு கூட அவ மேல அவ்வளவு மரியாதை வந்துடும். நீங்க இப்ப என்னதாங்க சொல்ல வரீங்க? அதாவது நாம இந்த சம்பந்தத்தை யோசிச்சா பேசாதீங்க. பொண்ண பார்த்ததும் அவ பக்கம் போயிட்டீங்களா? எப்பவுமே இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். எந்த ஆம்பளையுமே நம்ப கூடாது. இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தலாம்னு நினைக்காதீங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அதுக்கு நான் அப்படி ஒண்ணு சொல்லலையே. சொல்லக்கூடாது. ஆனது ஆயிப்போச்சு. இப்ப அவன் கொஞ்சம் கவலையா தான் இருப்பான். அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இருந்தாலும் அவன் நம்மளோட ஒரே பையன் இல்லையா? அவன் சங்கடப்படுறத பாக்குறப்ப என்னால அதை தாங்கிக்க முடியல. எனக்கும் தான். தாங்கித்தான் ஆகணுங்க. நான் சொல்றது எல்லாம் நல்லதுக்கு தானே நீங்க அப்புறமா புரிஞ்சுப்பீங்க. இப்போ இல்ல, டைம் ஆகும். அப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்து எனக்கு கை கொடுப்பீங்க. உங்க அம்மா அவனுக்காக ஏதோ பொண்ணு பார்த்து வச்சிருக்காளா? இல்ல, எனக்கு தெரியாது. அட கடவுளே, நான் வாழ்க்கையில பண்ண தப்பு மாதிரியே என் பையனும் பண்ணிடுவானோ? கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அம்மா கேட்டா அவ்வளவுதான். நான் அதை மறந்துட்டேன். சார், சார், மேனேஜர் உங்களை பார்க்கணும்னு சொன்னார் சார். ஏன்டா, எதுக்கு? நீங்க கொடுத்த அட்வான்ஸ் காலி ஆயிடுச்சு சார். நான் தரேன். என்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னாரு. ₹1,00,000 நான் இவ்வளவு சீக்கிரமா காலி பண்ணிட்டேனா என்ன? எல்லாத்தையும் நான் எங்கேயா செலவு பண்ணீங்க? எங்க செலவு பண்ண என்ன? பண்ணிட்டேன்ல. இப்ப என்கிட்ட பணம் இல்ல, நான் தரேன். ஒரு வேலையும் இல்லாத நீங்க எப்படி தருவீங்க சார்? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? டேய், என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் வேலை பார்த்து வாழ்ந்ததே கிடையாது. டேய், அப்படியே வாழ்ந்துட்டேன்டா. டேய், இந்த கைகள்ல எவ்வளவு ₹1,00,000 விளையாடி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இப்போ அதெல்லாம் சொல்லி என்ன சார் பிரயோஜனம்? முன்னாடி நீங்க புலியா இருந்திருக்கலாம். இப்போ அதனால ஒன்னும் ஆக போறது இல்ல. பிரயோஜனம்லாம் ஒண்ணும் இல்ல, அது எனக்கும் தெரியும். நீ கவலைப்படாதடா, பணத்துக்கு நான் கேரண்டி. சார், இல்லனா இங்க இருந்து அனுப்ப சொல்லி மேனேஜர் சொல்லிட்டாரு. டேய் தம்பி, யார பயமுறுத்துற? நீ போக சொன்னா நான் போயிருவேனாடா? எனக்கு எவ்வளவு நாள் தோணுதோ அவ்வளவு நாள் தங்கியிருப்பேன். அதுக்கு எவனோட சலுகையும் தேவையில்ல. தர வேண்டிய பணத்தை லேட்டானாலும் தருவேன். புரிஞ்சதா? இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி நடக்க போறது விதிப்படி நடக்கும், பாத்துங்க. நீ சரியான பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டியேடி. மனோவோட வீட்டுல ஒத்துக்கிட்டா உங்க அம்மாவும் ஒத்துப்பாங்க. நான் அடிச்சு சொல்றேன், உன்னை மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களோட எதிர்ப்பெல்லாம் டோட்டலா காலி ஆயிடும். அதுக்கு தான் இப்ப வாய்ப்பே இல்லையேக்கா. வாய்ப்பு இல்லைன்னா உருவாக்கணும். நீங்க 3 பேரும் சந்திச்சா அவங்க எதிர்ப்பெல்லாம் காணாமலே போயிடும். சரி, பார்த்து என்ன சொல்ல போறீங்க? ஏன் மக மனசை விட்டு போயிடுன்னு சொல்லுவீங்களா? வேண்டாமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவளை எப்படியாவது அவாய்ட் பண்ணலனா அப்புறம் உங்க அண்ணனை நீ எழுந்துருவ. அம்மா, அதுவும் அந்த பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.